நேத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்துச்சு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். லெஷர் பீரியட்ல டீச்சர் பசங்க கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. எல்லாரும் வழக்கமா காக்கா பூனைன்னு கதை சொன்னப்போ இந்த பையன் மட்டும் எந்திரிச்சு நின்னு கொலை நடந்த கதையை சொல்லிருக்கான். டீச்சர் பசங்கன்னு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிட்டாங்க. அது என்ன கதை? ரொம்ப பிஸியா? உன்னை உடனே நான் மீட் பண்ணணும். அந்த பையனோட பேரு நிதின். இன்னைக்கு ஆக்சிடென்டலா வேற ஒரு டீச்சர் அதை கவனிச்சிருக்காங்க. அவன் அன்னைக்கு கிளாஸ்ல சொன்ன அந்த கதையை அவனோட ரஃப் நோட்ல அப்படியே எழுதி வச்சிருக்கான். ஒரு ஆளை கொன்னுட்டு கல்ல கட்டி குளத்துல மூழ்க அடிச்ச கதை. பையன் கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. இங்க பாரு, விஷயம் அது இல்ல. அந்த கதையில ஒரு இடத்த பத்தி கிளியர் கட்டா சொல்லிருக்கான். அது எந்த இடம்? கருவக்காடு, காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. கொஞ்சம் இன்டீரியரான கிராமம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த நிதினுக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணுமே சுத்தமா தெரியாது. அப்ப எப்படி? நிதினை முதல்ல நான் பார்த்தப்போ நான் செஞ்ச டயக்னோசிஸ் தப்பா போச்சு. கண்டிப்பா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன மாதிரி தானே? நான் இந்த பையனை பார்க்க முடியுமா? எதுக்கு? சும்மாதான். லாவை பத்தி தெரியும்ல, பேரண்ட்ஸோட பிரசன்ஸ்ல தான் அதை பண்ண முடியும். நான் சொன்னேன்ல, உங்க அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்காங்க. அவங்க ஒத்துப்பாங்களான்னு கூட தெரியாது. சும்மா பேசி பாரு. படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பாரமே போதும். அது மேல வராம இருக்கட்டும். உன்னை நேர்ல பார்க்கணுமா? அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்றேன்னு சொன்னாங்க. ஷர்மிளா, இவர் ஜான் பேபி. இங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு. ஸ்கூல்ல இருந்து சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டதெல்லாம் ஓகே, பட் கோர்ட் ஜட்ஜ்லாம் சொன்னா ப்ளீஸ், இது ஒன்றும் அஃபிஷியல் இல்லை. ஷாலினியும் நானும் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மீட் பண்ணும்போதெல்லாம் கேசஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிதின் விஷயம் கேட்டப்போ அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு, அவ்வளோதான். கேஸ் பார்த்து அது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கேஷுவல் சேட். மிஸ்டர் பேபி, நிதின் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் கிரியேட்டிவ் பாய் அண்ட் இஸ் வெரி இமேஜினேட்டிவ். நான் அதை எப்பவுமே தடுக்கணும்னு நினச்சதே இல்லை. ஆனால் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி. யூ கான் டூ திஸ் டு மை சைல்டு. அந்த இடத்தோட கிளியர் கட் ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியலையா ஷர்மிளா? டாக்டர், அங்கே இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி தானே பெரியவங்கெல்லாம் கூட கதை சொல்கிறாங்க. அதானே நிஜம். எனக்கு எல்லாம் தெரியும். நிதின் சிங்கிள் பேரண்ட் சைல்டு, அம்மா மட்டும்தான். காலம் என்னதான் மாறினாலும் உங்களோட சயின்ஸ் எல்லாம் அப்படி தானே பார்க்கும். எனக்கும் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அதோட ஸ்டிக்மா என்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஷர்மிளா, வேண்டாம். சாரி ஃபார் த ட்ரபிள். அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் அல்லது டாக்டர் அத்தாரிட்டிஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். நான் இதை பார்த்துட்டு ஷாலினி கிட்ட கொடுத்துட்றேன். தேங்க்ஸ். See you. Bye. Bye-bye. பாய் நிதின். Bye, doctor. இப்ப அவனை பார்த்துட்டேன்ல, உனக்கு என்ன தோணுது? இவனை விட நார்மலான பசங்க வேற யாராவது இருப்பாங்களா என்ன? இந்த மாதிரி நார்மலான மேஜிஸ்ட்ரேட் வேற யாரும் இருக்கவே வாய்ப்பில்லை. நீ சொன்ன மாதிரியே அந்த பையனோட அம்மா கொஞ்சம் ஓவரா ப்ரொடெக்டிவா இருக்காங்களே. She knows something is wrong. ஆனா தன்னோட பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அதை ஏத்துக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பக்கத்துல சர்ச்சோட மணி ஓசை இன்னொரு பக்கம். கல்ல நெஞ்சில கட்டி தண்ணிக்குள்ள போட்டப்போ கண்ணு திறந்தபடியே தண்ணிக்குள்ள போயிடுச்சு.
படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வாரமே போதும் அது மிதந்து மேல வராம இருக்கு. சதீஷ் சார் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. டிஒஎஸ்பி இப்போ அவுட் ஆஃப் டவுன். அது வந்து சார் எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். ஏதோ ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா சார்? இல்ல தடை செய்யப்பட்ட நோட்டுகளும் கள்ள நோட்டுகளையும் சேர்த்து பிளாஸ்டிக் பேக்குள்ள போட்டு இந்த இடத்துல தான் ஏதோ குளத்துக்குள்ள போட்டிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கடவுளே, இனி அது எந்த குளத்துக்குள்ள இருக்கோ தெரியலையே. என்னாச்சுடா? பா சொல்றேன். டேய் பேபி, உங்ககிட்ட பியர் ஏதாவது இருக்கா? இல்ல ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. சரி, ஏதாவது எடு. டேய் ரொம்ப எங்களை டென்ஷன் பண்ணாம விஷயத்தை சொல்லு. நிதின் சொன்ன கதையில இருக்கிற குளம் நிஜம்தான். அது மட்டும் இல்ல, அந்த ஆளும் தான். டேய் நீ எதுக்கு அந்த குளத்தை தேடி போன? தெரியல. அந்த பையனோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனையும் ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கு. அவன் பிரச்சனைக்கான பதில்னா என் பிரச்சனைக்கான பதிலும் அவன் தான் தோணுது. மிஸ்டர் பேப், ஜான் நீங்களும் அப்படித்தானே எனக்கு தோணுது. நித்தினோட அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆயிட்டீங்க. அவன் உங்களை பேபுன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். அது கரீனா கபூரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கரண் ஜோஹர் கூப்பிடுற பேரான். இந்த குட்டி பையனை நான் என்னன்னு சொல்றேன்? இப்பெல்லாம் கார்மேகம் கொஞ்சமும் இல்ல, பொன் வெயிலும் சாரல் மழையும் தான். நரிக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல, நீயும் நரிதானே, அப்புறம் கல்யாணம் நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இது அந்த பையனோட ஏற்பட்ட நெருக்கம் தான். நாளைக்கு நான் என் வீடு வரைக்கும் போகலான்னு இருக்கேன். அம்மா வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல நான் போய் அவங்களை ரிசீவ் பண்ணலன்னு கேஸ் போட்டிருக்காங்க. வீட்டுல போய் ஆஜராகலன்னா பிரச்சனை பெருசாயிடும். தேபு, நானும் கூட வரட்டா? நித்தின், அதனால என்ன, நாளைக்கு ஹாலிடே தானே. சரி. எஸ். அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். பேபியும் சின்ன வயசுல கண்டபடி முட்டாய் தின்னுகிட்டே இருப்பான். கடைசியில பல்லு மொத்தமும் சொத்தையாயிடுச்சு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜானும் நித்தினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் எதையும் வெட்டு 1 துண்டு 2ன்னு உடனே கேட்டுருவேன். நீ தப்பா நினைச்சுக்காத. ம். நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா ஏதாவது விசேஷங்கள் கேட்பேன். என் பொண்ணு பேத்தியெல்லாம் என்னை முறைச்சு பார்ப்பாங்க. லா காலேஜில் படிக்கும்போது பேபி ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணான். அவன் நிறைய தடவை இங்க வந்து போயிருக்கா. அப்ப பேபியோட அப்பாவும் உயிரோட தான் இருந்தாரு. அவளும் நல்ல பொண்ணுதான். எங்க எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஆளுக்கு ஒரு பக்கமா 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்தா,
ஆ பேபு என்னப்பா? உன்னோட இடிமனெல்லாம் நின்றுச்சா? ம். ஆ குறைஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஆ சொல்லுப்பா. எனக்கு இன்னும் சில கதை தெரியும்.